வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களை புரிந்து கொள்ளாத சில உறவுகள் உங்களுடனே தான் இருப்பார்கள். இருந்தாலும் நீங்கள் என்ன என்ன நினைக்கிறீர்கள்? எந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? எந்த ஒரு செயலை செய்தால் அது எதிர்காலத்தில் நன்மைகளை தேடி கொடுக்கும் என்று எத்தனையோ தடவைகள் நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து உரைத்தாலும் உங்களை எப்பொழுதுமே அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது தவறாகத்தான் முடியும் என்று உங்கள் மீது தவறான ஒரு பிம்பத்தையே வைத்திருக்கக்கூடிய நெருக்கமான நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். முக்கியமாக குடும்பத்தில் உங்களுடைய பெற்றோர்களை உங்கள் மீது இந்த ஒரு நம்பிக்கையைத்தான் இதுவரைக்கும் வைத்திருந்தார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் உங்களாலேயே நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். உங்களை சுற்றி 100 பேர் இருந்தாலும் உங்களது அடியாளத்த உணர்வுகளையும் நீங்கள் சந்தித்து வரக்கூடிய சவால்களையோ புரிந்து கொள்ள ஒரு ஜீவன்கள் கூட இல்லையே என்ற ஒரு ஏக்கங்கள் தாங்க உங்களுக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இருந்தாலும் நீங்கள் எத்தனையோ நபர்களை புரிந்து வைத்திருப்பீர்கள். உங்களுடனும் எத்தனையோ நபர்கள் பேசவும் செய்வார்கள். இருந்தாலும் உங்களை பற்றி முழுமைக்கும் புரிந்த நபர்கள், உங்களை பற்றி தெரிந்த நபர்கள் வாழ்க்கைக்குள்ள இல்லையே என்கிற ஒரு வருத்தங்கள் தான் உங்களுக்குள்ள இன்னை வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையே நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய குடும்பத்தினரோ அல்லது உங்களுக்கு நெருக்கமான உறவுகளோ உங்களை ஒரு ஏடிஎம் இயந்திரமாகவோ அல்லது தங்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவியாகவோ இன்னும் பார்த்தார்களே தவிர உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு என்பது கொடுக்கவில்லை. அதை மிகப்பெரிய ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் மட்டும்தான் உங்களுக்குள்ள தேடி கொடுத்த ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். உங்களது வெளி தோற்றத்தை பார்த்துவிட்டு உனக்கு என்ன நன்றாகத்தானே இருக்கிறாய் என்று அவர்கள் சாதாரணமாக கடந்து சென்ற போது உங்களது தனிமை பல மடங்கு அதிகரித்து அதுவும் உங்களை நிச்சயமாக ஒரு சங்கடகரமான ஒரு சூழ்நிலையில் உங்களை போய் தள்ளி விட்டிருக்கும். இந்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக கூற வேண்டும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க மற்றொரு பக்கம் உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்காத அங்கீகாரங்கள் என்று உங்கள் மீது நீங்களே போர்வை சுமத்தி கொண்ட அனுபவங்களும் நிச்சயமாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களை, உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் வலித்த தருணங்களில் ஒன்று. நீங்கள் முழு மனத்துடன் செய்த உழைப்புக்கு உரிய மதிப்பு கிடைக்காத காலமாகத்தான் உங்களுக்குள்ள இருந்தது. அதனாலேயே நீங்கள் எதை செய்வது, அதை எப்படி செய்வது என்று தெரியாமல் மனதிற்குள் நீங்கள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மற்றவர்கள் பாராட்டப்படும் பொழுது அவர்களுக்கு பின்னால் இருந்த உங்களுடைய உழைப்பு யாருக்கும் தெரியாமலே நிச்சயமாக போயிருக்கும். இருந்தாலும் நீங்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் வென்றார்கள் என்றால், அதுவும் உங்களுக்கு மிகவும் பிடித்த நபர்கள் வாழ்க்கைக்குள்ள வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் உடனடியாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் அதனை பார்த்து பொறாமைப்படக்கூடிய நபர்கள் மட்டுமே தான் உங்களுக்குள்ள இருப்பார்கள். எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பும் எதையும் நீங்கள் வெளியில் கூறக்கூடாது. அந்த ஒரு தொழிலை தொடங்கி வாழ்க்கைக்குள்ள வெற்றி பெற்ற பின்பு தான் அனைத்தையும் நீங்கள் வெளியில் கூற வேண்டும். அப்பொழுது தான் மிகப்பெரிய அளவுக்கு அது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். ஒரு வேலையை முடிக்க நீங்கள் தூக்கத்தை விட்டிருக்கலாம், நேரத்தை கூட விட்டிருக்கலாம், உங்களுடைய சொந்த தேவைகளை கூட ஒதுக்கி வைத்த ஒரு அனுபவங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் இறுதியில் வெற்றியின் வெளிச்சம் வேறு ஒருவரின் பெயரில் சென்றது போல உங்களுக்கு தோன்றிய ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் நிச்சயமா வரவழைத்து கொண்டே தான் இருக்கும். நான் செய்ததை யாராவது ஒரு முறை உணர்ந்திருந்தால் போதும் என்ற ஒரு சிறிய எதிர்பார்ப்புகள் கூட நிறைவேறாமல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டே போயிருக்கும். இந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் இப்பொழுது நினைத்து பார்த்தால் உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கோபங்களும் கஷ்டங்களும் இன்னும் வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது, ஆனால் உங்களுக்கு மட்டும் பொருந்தும். அமைதியாக உழைத்து அமைதியாகவே வழியை சுமந்த ஒரு நபர்கள் கன்னி ராசியான நீங்களாக மட்டுமே தான் இருப்பீர்கள். ஜோதிட நம்பிக்கையில் கன்னி ராசி உழைப்பு, பொறுப்பு, நுணுக்கமான செயல்பாடு கொண்ட ராசியாகவே இதுவரைக்கும் பார்க்கப்படுகிறது. உடனடி பாராட்டு கிடைக்கவில்லை என்றாலும் உண்மையான திறமை ஒரு கட்டத்தில் வெளியில் தெரியும் என்பதை இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொண்டு உங்க வாழ்க்கைக்குள்ள செயல்படுவீர்கள். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்டவிலாக தெரிவியுங்கள். உண்மையா பொய்யா என்பதையும் கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பு மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமே வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
கன்னிராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரித்து வாழ்க்கையை எப்படி செய்ய வேண்டும், எப்படி தொடங்க வேண்டும், எந்த ஒரு காரியத்தை செய்தால் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. காலில் சின்ன சின்ன வலிகள் ஏற்பட்டு அது தானாகவே நீங்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது கிடைக்கவும் செய்யும். விமர்சனங்களால் சின்ன சின்ன கவலைகள் ஏற்பட்டு அதுவும் நீங்கிவிடும். ஆனால் இதுவரைக்கும் அந்த விமர்சனங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு எதிரியாகவே இருந்தது. அதுவே இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க போகக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுக்குள்ள பிறந்து விட்டது. வியாபார பணிகளில் அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கலாம். பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொண்டால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நன்மைகளை தேடி கொடுக்கும். எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நன்மதிப்பை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் இப்பொழுது உங்களால் புரிந்து கொள்ளவும் நிச்சயமாக முடியும். உறவினர்களின் ஆதரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. நீங்கள் கஷ்ட காலத்தில் இருந்த பொழுது உங்களை மதிக்காமலும் கேலி பேசி ஒதுக்கி வைத்தது உங்களுடைய உறவினர்களாக மட்டுமே தான் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்து விட்டார்கள் என்றால் நீங்கள் முன்னேறி விடுவீர்களோ என்கிற ஒரு காரணத்தாலேயே அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யாமல் இதுவரைக்கும் ஒதுக்கி வைத்துக் கொண்டே தான் இருந்தார்கள். இப்பொழுது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வியந்து தங்களின் தவறுகளை உணரக்கூடிய ஒரு தருணங்களும் இப்பொழுது வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. பூர்வீக சொத்து அல்லது பண பிரச்சனையால் விலகி சென்ற சொந்த பந்தங்களும் இப்பொழுது உங்களிடம் சுமூகமாக பேச முன்வரக்கூடிய ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அதனால இதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் நன்மைகள் நடக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதையும் சற்றே நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். குடும்ப விசேஷங்களில் உங்களுக்கு இழந்த சமூக மரியாதை மீண்டும் இரு மடங்காக கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீக்கி அவர்களின் முழுமையான ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு இப்பொழுது கிடைப்பது உங்களுடைய மனதிற்கு பெரிய ஒரு நிம்மதியை நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த ஒரு நிம்மதியினால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். அதையும் நீங்கள் இப்பொழுது பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். கன்னி ராசி அன்பர்களே, வாழ்க்கையில சில நேரங்களில் நமக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பது பணமோ பதவியோ கிடையாது. நம்மை உண்மையாக புரிந்து கொள்ள மனிதர்களின் ஆதரவுகள் தான் என்பதை இப்பொழுது நீங்கள் முழுமைக்கும் அறிந்து கொள்வீர்கள். கடந்த காலத்தில் சில உறவுகளிடம் இருந்து எதிர்பார்த்த ஆதரவுகள் கிடைக்காமல் கூட போயிருக்கலாம். ஏனோ நீங்கள் கால் பண்ணா கூட அவங்க எடுக்க மாட்டார்கள், திருப்பியும் கூப்பிட மாட்டார்கள். நீங்கள் எல்லோருக்கும் உதவி செய்தும் உங்களுக்கான நேரத்தில் யாரும் அருகில் இல்லாதது போல உணர்ந்த ஒரு தருணங்களும் உண்டு. அந்த அனுபவங்கள் மனதிற்குள் ஒரு தனிமையை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் சில கன்னி ராசிக்காரர்களுக்கு உறவுகளின் அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம் என்று ஜோதிட நம்பிக்கைகள் இப்பொழுது கூறுகிறது. நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் உங்களுடைய உண்மையான நிலைமையை உணரக்கூடிய ஒரு சூழல்களும் உருவாக்கலாம். குடும்பத்தில் ஒருவர் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் கூட உங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கையை தேடி கொடுக்கும். வாழ்க்கையில எல்லா உறவுகளும் ஒரே மாதிரி இருக்காது என்பதை உணர்ந்து உண்மையான அன்பை மதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதையும் இப்பொழுது கொஞ்சம் பார்த்து நன்றாகவே புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் கேள்விகளும் ஏதேனும் சந்தேகங்களும் இதில் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள கொடுப்பேன்.